பர்தா எனும் உடை ஏன் வந்திருக்க வேண்டும். ஆண்களின் வக்கிரப்புத்தி காரணமாகவே அவ்வாறான உடை தோன்றி இருக்க வேண்டும் என்பதே நமது அனுமானம். ஈவே ராமசாமி சொன்னது, ஒருவனுடைய வீட்டு உப்பு மிளகாய் புளியை அபகரிக்க நினைப்பது எப்படி திருட்டாகுமோ, அதுபோல் அவனுடைய மனைவியையும் அபகரிக்க நினைப்பது திருட்டு ஆகும் என்று நினைத்து அவளை அனுபவிக்க மனத்தாலும் நினைக்க கூடாதாம். என்னே அடிமைத்தனம். உப்பு மிளகாயா பெண்கள். கேவலம் பெண்கள் இப்படியா ஒருவனுடைய வீட்டு உப்பு மிளகாயைப் போல் தனி உடைமை சொத்தாகி விடுவது. விடுதலை அக்டோபர் 11:48. இந்த உலகில் கண்களுக்கு மட்டும் 2 துவாரத்தை விட்டு உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை மூடும் பர்தா எனும் உடை எப்படி வந்திருக்கக்கூடும். அப்படி ஒரு உடை இந்த உலகிற்கு ஏன் அவசியமானது. இன்றைக்கும் வடநாட்டில் பல்வேறு இந்து சமயத்தவர்களிடமும் முகத்தை மூடி முக்காடு போடும் பழக்கம் ஏன் வந்தது. மேலே சொன்ன வக்ரம் பிடித்த ஈவே ராமசாமி போன்ற நபர்களின் எண்ணவோட்டம் கொண்ட மனிதர்கள் குறித்த பயத்தாலேயே பர்தா மற்றும் முக்காடு போடும் வழக்கம் வந்திருக்க வேண்டும். ஆண்களின் பார்வை செய்த தவறுக்கு தண்டனை கிடைத்தது என்னவோ பெண்களுக்கு தான். தன்னை போன்ற வக்ர ஆசாமிகளால் பெண்களுக்கு தான் தொல்லை வந்து சேருகிறது என்று உணர்கிற புத்தி இல்லாமல் தான் பெண் ஏன் அடிமையானாள் என்கிற நூலை ஈவே ராமசாமி எழுதினார். ஒரு பெண்ணை மனதால் அனுபவிப்பதில் என்ன தவறு இருக்க முடியும் என்று அறிவு நாணயமுள்ள ஒருவன் பகுத்தறிவு என்கிற பெயரில் அதைச் சொல்வானா. இன்றைய நவீன உலகில் சட்டங்கள் பெண்கள் மீதான பாலியல் சீண்டல்களில் ஒரு பெண்ணை உற்று பார்ப்பதைக் கூட குற்றமாக சொல்கிறது. உற்று பார்ப்பதே தவறு என்று சொல்லும்போது ஈவே ராமசாமியோ மானங்கெட்டதனமாய் மனதால் அனுபவிக்கவே போய்விட்டார். ஈவே ராமசாமியின் புத்திக்கு எப்போதும் ஒழுக்கத்திற்கும் அடிமைத்தனத்திற்கு வித்தியாசம் தெரிந்ததில்லை. சீருடை வைக்கிறோம் என்றால் அடிமைத்தனம் என்போமா, கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க விஷயம் என்போமா. உப்பு மிளகாய் புளியை ஒருவன் அபகரிக்க நினைப்பது வறுமையால், பசி அவனை கொல்வதால், வாழ்ந்தாக வேண்டுமே என்கிற நிர்பந்தந்தால். பசிக்கு திருடுபவனோடு கொழுப்பெடுத்து போய் ஒரு பெண்ணை மனதால் அனுபவிக்க நினைப்பதை ஒப்பிடுபவன் எப்படி பெண்ணியவாதியாக முடியும். மனைவியாக இருந்தாலும் அவள் அனுமதி இல்லாமல் தொடுவது தவறு என நீதிமன்றங்கள் ஏன் கூறுகிறது. நீ என் பொண்டாட்டி, நான் கூப்பிடும்போது நீ வர வேண்டும் என்கிற விஷயத்தைக் கூட பெண்ணின் தன்மானத்துக்கு விடப்பட்ட அறைகூவலாக நினைக்கிறது. அப்படியிருக்க எவனோ ஒரு மலிவான புத்திக்காரன் ஒரு பெண்ணை உற்று நோக்கி பார்க்கிற வேலையை செய்யும்போது அதை ஒருவன் கண்டித்தால், என் கண்ணு, நான் பார்ப்பேன் என்பானே காமுகத்தனத்துடன். அப்படி தான் உள்ளது ஈவே ராமசாமியின் பேச்சு. சிந்தனை திரட்டு என 12 அக்டோபர் 19 விடுதலையில் வந்தது. ஒரு மனிதன் ஒரு பெண்ணை பார்த்து ஆசைப்படுவது ஒரு பதவியை பார்த்து ஆசைப்படுவதற்கும் ஒரு வஸ்துவை பார்த்து ஆசைப்படுவதற்கும் ஒப்பான காரியந்தானே தவிர மற்றபடி அது ஒரு தனிப்பட்ட குற்றமோ அல்லது மேற்கண்ட மற்றவைகளுக்கு மேற்பட்ட குற்றமோ ஆகிவிடாது என நாவில் எச்சில் வடிய கூறிய நபரின் தரங்கெட்ட அறிவை என்னவென்று சொல்வது. ஒரு வஸ்துவையும் ஒரு பெண்ணையும் ஒப்பிடலாமா என பழுதுபட்ட அறிவு சிந்திக்கவில்லையே. பெண்கள் படிக்க வேலைக்கு செல்ல என வெளியே வர வர சட்டங்கள் இன்னும் கடுமையாகும். அதை ஜீரணித்து கொள்ள இயலாத ஈவே ராமசாமியைப் போன்றோர் பார்ப்பது குற்றமா, மனசால் அனுபவிப்பது குற்றமா, இதெல்லாம் அடிமைத்தனம் என போடப்படும் சட்டங்களுக்கெல்லாம் எதிர்வினையாற்றி கொண்டிருப்பார்கள். கேரளாவில் கொச்சியில் மாணவர்கள் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் கேரள கலால் வரித்துறை ஆணையர் ரிஷிராஜ் சிங் பங்கேற்று பேசினார். சென்ற 2016 இல். அது சமயம் அவர் பேசியது, நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றச் செயல்கள் அதிகரித்து வருவது வருத்தம் அளிக்கின்றது. பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள்.
ஒரு பெண்ணை வெறும் 14 வினாடிகள் ஒருவர் முறைத்து பார்த்தாலோ அல்லது உற்று நோக்கினாலோ அவர் மீது எஃப்.ஐ.ஆர். பதிவு செய்ய சட்டத்தில் இடம் இருக்கிறது என்று கூறினார். இப்படி ஒரு சட்டம் இருப்பதே நாட்டில் பலருக்கும் தெரியவில்லை. ஒருவர் தரக்குறைவாக பேசினாலோ அல்லது தகாத முறையில் நடந்தாலோ பெண்கள் பொறுத்து கொள்ளக்கூடாது. சம்பந்தப்பட்ட நபர் மீது தீவிர நடவடிக்கை எடுக்க பெண்கள் சரியான சட்ட நுணுக்கங்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்றும் கூறி இருந்தார். பச்சிளங்குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை நடக்கும் நாளில் சட்டம் கடுமையானதாகவே இருக்கும். ஈ.வே. ராமசாமியை முழுமையாக வாசித்தால் ஒரு உண்மையை உணர முடியும். அது பாலியல் வன்கொடுமை பற்றியோ பாலியல் வன்கொடுமை செய்தவனை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்றோ அவர் ஒருபோதும் எந்த இடத்திலும் பேசியதில்லை. அதனால் தான் ராவணன் பயலுக்கு ஈ.வே. ராமசாமி சாமரம் வீசினார். மத புத்தகங்களோ கற்பழிப்பவனை விபச்சாரம் செய்கிறவனை கல்லால் எறிந்து கொல்ல சொல்கிறது. ஆனால் ஈ.வே. ராமசாமியிடம் இருந்தோ விபச்சாரத்தை ஆதரித்து பேசிய பேச்சை பார்க்க முடிகிறது. திருமணத்தை ஒழிக்க வேண்டும் என்று பேசிய பேச்சை தான் காண முடிகிறது. பாலியல் வன்கொடுமை சம்பந்தப்பட்ட பெண்ணை மூடமாக்கக்கூடிய செயல் என்பதால் பெண்ணியவாதி ஈ.வே. ராவாதி அதைப் பற்றி தனியாக பேசியிருக்க வேண்டாமா? ஈ.வே. ராமசாமி பேசிய பேச்செல்லாம் இது தான். விபச்சாரம் என்பது தப்பல்ல. அதை கட்டுப்படுத்துவதால் தான் திருட்டு, கோளாறு, கெடுதி எல்லாம் ஏற்படுகிறது. முன் காலத்தில் போதிய வைத்திய வசதி இல்லாததால் மேக வியாதி என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இப்போது வைத்திய வசதி வளர்ந்து விட்டது. இளைஞர் கெட்டுப் போவார்கள் என்றால் ஏன் கெட்டுப் போவார்கள்? கெட்டுப் போவது என்றால் என்ன? கல்யாணம் ஆனவுடன் தானே திருந்தி விடுவார்கள். ஈ.வே. ராமசாமி 95ஆம் ஆண்டு பிறந்த நாள் மலர் 1973. விலைமாதர்களிடம் செல்கிற ஆண்கள் கல்யாணமானால் திருந்திவிடுவார்கள் என்று சொல்லுகிற ஈ.வே. ராமசாமி திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்ன மாதிரியான அறிவுரை சொல்கிறார் என பாருங்கள். ஆண்கள் கண்டிப்பாய் திருமணம், வாழ்க்கை துணை ஒப்பந்தம் செய்து கொள்ளக்கூடாது. ஆண்கள் மாத்திரம் நன்றாக படித்து வாழ்க்கைக்கு போதுமான நல்ல வருவாயுடன் வாழ்ந்தால் அதற்கேற்றபடி பெண்கள் போட்டி போட்டுக்கொண்டு வந்து சுகம் கொடுத்து சுகம் பெற்று கொண்டு போவார்கள். ஒரு 10-20 பேரிடையில் இப்பழக்கம் ஏற்பட்டால் இது பரவிவிடும். யாரும் தவறாகவும் கொள்ள மாட்டார்கள். விடுதலை ஞாயிறு மலர் மார்ச் 2, 1969. மொத்த சமூகத்தையும் விபச்சார கூட்டங்களாக மாற்ற முனையும் ஈ.வே. ராமசாமி தான் தாசி மகன் சூத்திரன் என்று சொல்வதற்கு எதிராக போராடினாராம். என்ன முரண்! இந்த நேரத்தில் எப்போதோ படித்த பெண் எழுத்தாளர் ஒருவரின் கதை ஒன்று ஞாபகத்திற்கு வருகிறது. அவரின் ஆண் கதாபாத்திரம் ஒன்று பெண்களிடம் பேசும் சந்தர்ப்பங்களில் எல்லாம் வேட்டிக்குள் கையை விட்டு கொண்டு தான் பேசும். அதாவது ஈ.வே. ராமசாமி சொன்னது போல் மனதால் அனுபவிக்கிறாராம். இந்த வக்ரத்தை எவர் ஒருவராலும் ஜீரணிக்க முடியுமா? ஆண் பெண்ணை உப்பு மிளகாய் புளியாய் நினைத்து ஒழித்து வைக்கிறான். அது அடிமைத்தனம் என சொல்லும் ஈ.வே. ராமசாமிக்கு தனக்கு சம்பந்தமில்லாத ஒரு பெண்ணை நினைப்பதும் மனதால் அனுபவிக்க துடிப்பதும் கேடு கெட்ட செயல் என மட்டும் ஏன் தெரியவில்லை? அந்த கேடு கெட்ட செயலை சம்பந்தப்பட்ட பெண் அறிந்தால் கேடு கெட்ட நபரை பெரியார் என்பாளா சிறியார் என்பாளா? அல்லது எல்லாவற்றுக்கும் மேலாக அயோக்கியன் என்பாளா?